நாமத்தில் வந்திருக்கிறவர்கள் யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே நாம் கடைசி நாளிலே, கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவிதத்துல ஒன்று மட்டுமே தேவையா இருக்கின்றது. அது என்னவென்றால், கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால ஆயத்தம் என்று சொல்லும் போது நம்முடைய ஜீவிதத்துல என்னெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டுமோ, நாம் கடந்த நாட்களிலே நாம் அந்த ஆயத்தத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். வேதவசனத்துல நாம் பார்த்தோம். சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் ஆமா விலக்கி உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை ஆமென். அல்லேலூயா. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, உங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுத்துங்கள். Prepare your heart for the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இதயத்தை என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுத்துங்க. ஏன் அவருக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய இதயத்தை? அவர் நம்மை பார்க்க, நம்மை சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வேகமாய் அவர் வரப்போகிறார். அவன் எப்படி எல்லாம் நம்ம கர்த்தருடைய பாதத்தை நாம் தேட வேண்டும் என்று முழு இருதயத்தோடு முழு ஆத்மத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் தேட வேண்டும் என்று அநேக வார்த்தைகளை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அவர் சாமுவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, prepare your heart for the Lord. கர்த்தருக்கு உங்களுடைய இதயத்தை என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது, வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொண்ட அந்த மனுஷனுடைய பெயர் அல்லேலூயா, எஸ்ரா. தேவனிடத்தில் ஆயத்தம் எவ்விதமாய் அவன் ஆயத்தம் செய்தான், அவனுடைய இதயத்தை எவ்விதமாய் ஆயத்தப்படுத்தினான் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப எஸ்ரா ஆயத்தப்படுத்தின விதம் என்ன? தேவனுடைய கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டதா சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை வைத்து அவன் என்னவா இருந்தான்? அவன் கர்த்தரிடத்துல ஆயத்தம் பெறுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். அந்த வசனத்தை குறித்து பார்க்கும் போது அவன் வசனத்தை எவ்விதமாய் நேசித்தான். அதுல அவன் தேறினவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்புறம் என்ன பார்த்தோம்? ஆராயவும் அதன்படி செய்யவும் அவன் என்னவா இருந்தானா? அவ்வளவு துணிச்சலா இருந்தான். மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டான். இந்த பக்குவத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தேக்ஷால மாவை போட்டுட்டு நீங்க ஒரு அளவை பார்க்கணும்னு சொன்னாக்கா, அந்த மாவை நீங்க என்ன பண்ணுவீங்க? தேக்ஷால போட்டு 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 குலுக்கி சரியான ஒரு பதத்துக்கு லெவல் வர வரைக்கும் நீங்க ஒரு பதம் பார்ப்பீங்க. அதுதான் வேத வசனத்தை வைத்து அவனை குலுக்கி குலுக்கி சரி பண்ணி கொண்டு அவன் என்ன செய்தான்? அவனை பக்குவப்படுத்தி கொண்டான். சுவாசி ராமன் சொல்லுங்க. இந்த வசனத்தை கேட்டவர்கள் நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொண்டோமா? இந்த வசனத்தை கேட்ட நாம் 2-3 வாரங்களாக கேட்ட வசனத்தை கேட்ட நாம், எஸ்ரா வசனத்துல என்னவா இருந்தாராம்? தேவனவனா இருந்தான். ஆங்கிலத்துல பார்க்கிறோம், he was well versed in the word of God, in the commandment and the covenant of God. Amen. அப்போ எஸ்ரா ஒரு மனிதன் வேதத்துல நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய நிலைமை, கேட்டவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கின்றது? Are you well versed in the Bible, in the word of God? Amen. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் வேத வசனத்துல உங்களுடைய டைமை நீங்க செலவழிச்சீங்க? வசனத்துல கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனே
சொல்லுங்க, வசனத்தை கேட்கிறவன் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவனே. அல்லேலூயா. இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு அப்படியே போறது இல்லைங்க, அதன்படி செய்கிற ஒவ்வொரு ஜனங்களும் they are the blessed people. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? they are the blessed people. அதன்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. எஸ்ராவை குறித்து நம்ம பார்த்தோம். கடைசியா உபாகமத்துல கடந்த வாரத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோமே, அது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பயம் இருக்கின்றதோ அவங்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு கட்டாயமாக இருக்கும். எந்த வசனத்தை வாசித்தோம்? 19 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்திலே போதும். To learn the word of God, to read the word of God, to keep the word of God, what we required, the fear of the Lord. ஆமென் சொல்லலாமா? நாம் வேதவசனத்தை வாசிக்கவும், வேதவசனத்தை நேசிக்கவும், வேதவசனத்தின்படி நடக்கவும், வேதவசனத்தின்படி நம்ம தேர்ந்தவர்களாய் ஆகவும் நம்முடைய ஜீவிதத்துல தேவையான ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுதல். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் கேளுங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், the identity that you are fearing the Lord, வேத வசனம் எப்பவுமே உங்க கருத்துல இருக்கும். எப்பவுமேனா அது வீட்டுல இருக்காது, நீங்க வீட்டுல இருக்காது, நீங்க போகிற வேலைக்கு உங்க பேக்ல இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருந்தா பைபிள் எங்க இருக்கும்? பைபிள் வீட்டுல ஷோகேஸ்ல இருக்காது. அந்த பைபிள் நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய பேக்ல இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லலாமா? Mobile is not your Bible. Let me tell you again, mobile is not your Bible. Amen. மொபைல் உங்களுக்கு பைபிளே இல்ல. இந்த பைபிள் வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. 1600 வருஷங்கள். How much years? 1600 years. And 40 scientists இல்லீங்களா? எல்லாரும் சேர்ந்து அந்த ஆராய்ச்சி செய்து கஷ்டப்பட்டு நம்ம கையில பிரிண்ட் பண்ணி ஒரு பைபிளை கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம ஹார்ட் காப்பியை நம்ம கட்டாயமாகவே நேசிக்கணும். அல்லேலூயா. பஸ்ல போகும்போது யாருன்னா பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மொபைலை பார்க்காதீங்க, வேதத்தை வாசித்து கொண்டு போங்க. அல்லேலூயா. வேலை மேல உங்களுக்கு இடம் கிடைச்சிச்சுனாக்கா, நேரம் கிடைச்சிச்சுன்னா நீங்க வேதத்தை திறந்து அதை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரோட்ல போகும்போது மாத்திரமே, நடந்து கொண்டு போகும்போது நீங்க வாசிக்காதீங்க. ஏன்னா எங்க பல்ல இருக்குது உங்களுக்கு தெரியாது. அதை பார்த்து கொண்டு போங்க. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேத வசனத்தை அவன் வாசிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், அதுல அவன் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அதில் அவன் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையானது ஒன்று என்ன? ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஜோரா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. ஆமென். இந்த ஒரே வார்த்தையில நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்துல வேத வசனம் மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய டோட்டல் வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கும். அவர் இந்த ராத்திரியில வருவார் என்றால் ஃபர்ஸ்ட் அவர் கூட போக போறது நான் தான் அப்படின்னு சொல்றேன். எத்திருக்கேன் ஆமென் அப்படின்னு சொன்னவர்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் இருக்கா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதித்து ஆராய வேண்டும். ஒருவேளை இல்லை என்றால் அந்த வழியில நம்ம அனுதினமும் வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஞானத்தினால். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும் என்றால் கூட்டி கொடுக்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் எடுத்துக்கொண்டு போனா நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 2:5 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? கூட்டி கொடுக்கப்பட. கர்த்தருக்கு பயப்படுதல் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்தவாறு கர்த்தருக்கு பயப்படுதல். எங்க பார்த்தாலும் கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல். ஆல்
ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டு இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சங்கீதம் 128வது அதிகாரத்துல நீ முதல் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில இருக்கிற மனுஷன் என்னவா இருக்கிறானா? பாக்கியவானா இருக்கிறான். அவனுடைய மனைவி எவ்விதமா இருக்கும், அவனுடைய பிள்ளைகள் எவ்விதமா இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில இந்த கணவர்கள் கர்த்தருக்கு கொஞ்சம் பயப்படாதனால, ஆமென், இல்ல மனைவி அதாவது தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பயப்படாதனால பிள்ளைகள் சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த தகப்பன், எந்த தாய், எந்த சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சோ, அவங்க பிள்ளைகள் என்னவா இருப்பார்களா? ஆமா, ஒரு கணவன் கர்த்தருக்கு பயந்த மனைவி எவ்விதமா இருப்பார்கள்? திராட்சை கொடியை போல இருப்பார்கள். திராட்சை கொடி என்றால் என்ன? திராட்சை கொடி என்றால் என்ன? கனி கொடுக்கும் திராட்சை செடி. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு திராட்சை கொடியில திராட்சை பழம் ஒண்ணு இருக்குமா, இல்ல பெரிய கொத்து இருக்குமா? அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயப்படும் போது நீ என்னவா இருக்கிறாய்? கனி தரும் திராட்சை செடி. கொத்து கொத்தாய் you will give a blessing to the family, not single bunch you will give the blessing to the family. அப்புறம் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது, ஆமென், அல்லேலூயா. அவங்க கர்த்தருடைய அந்த வழியில அமிதமா இருப்பார்கள். ஆமென் சொல்லலாமா? உங்க வீடு எப்படிமா இருக்கும், உங்க வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் வேத வசனத்தை திறக்காமல் நம்ம இருக்க மாட்டோம். கடந்த வாரத்துல எத்தனை பேர் அந்த வேதத்தை தனியா இருந்து நீங்க வாசித்தீங்க? கையை தூக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வேதத்தை திறக்க கூட முடியவில்லை, நேரம் இல்லை என்று எத்தனை பேர் நீங்க அந்த வேதத்தை திறக்காமல் விட்டு விட்டீங்க? அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா நம்முடைய செயல், நம்முடைய கிரியைகள், நம்முடைய குணங்கள், நம்முடைய பார்க்கிற பார்வைகள், நம்ம பேசுகிற பேச்சுகள், நம்முடைய நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் ரொம்ப சுத்தமா இருக்கும். நம்மளை பார்க்கிறவர்கள் கேட்பார்கள், நீங்கள் ஒரு ஜோரா சொல்லுங்க, நீங்கள் ஒரு சவுண்டே வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 31வது சங்கீதம் 19வது வசனம் சொல்கிறது. 31வது அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 2 3. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. கடைசி வார்த்தை என்ன வாஸ்தவம்? என்ன வாஸ்தவம்? என்ன வாஸ்தவம்? சொல்லுங்க. கர்த்தருடைய நன்மை உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிதா இருக்கின்றது. உங்க கை கொடுத்ததுக்கு யாருமே இல்லையா? இங்க வந்துருங்க, சொல்லுங்க, உட்காரலாம். Praise the Lord. அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னீங்க? பயப்படுறவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் அவருடைய எவ்வளவு பெரிதா இருக்கு, நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கின்றது. இந்த காலங்களில உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மை ரொம்ப பெரிதா இருக்கின்றது. யாருக்கு அந்த நன்மை பெரிதா இருக்கு என்றால் அவருக்கு பயந்தவர்களுடைய. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது வேத வசனத்துல நம்ம தெரிந்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தால் மட்டுமே தான் நீங்க வசனத்தை தினதோறும் நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே தான் வேதத்தை வாசித்து அதன்படி நம்ம கீழ்ப்படிவோம். விசுவாசிகள் ஆமென் சொல்லலாம்.
If you are not fearing the Lord, you will never love the word of God. Amen. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லை என்றால் வேத வசனத்தை எப்பவுமே நீங்க நேசிக்கவே மாட்டீங்க. What is the fear of the Lord? அது ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எவ்விதமாக நாம் பயப்படுவது அது ஒரு நாள் நம்ம பேசலாம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். அல்லேலூயா. சில உதாரணங்களை வேணும் என்றால் நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்தா நம்முடைய நாவை நிச்சயமாகவே அடக்கிக் கொள்ளுவோம். யாருன்னா இருக்கிறீங்களா இங்க? இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு நீங்க சத்தமா ஜோரா கையை தூக்கி ஒரு அகலியா சொல்லலாமா? கையை தூக்கி நான் சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்முடைய நாவை முதலாவது என்ன செய்யலாம்? கூட நாமே வரல பாருங்க. ஆனா அதான் நம்மளால ஐயோ எதுனா அடக்கிடலாம், எதை அடக்க முடியாது. நோரை மக்கள் நாவை மக்கள் அடுக்கவே முடியாது. அது நாங்க பேசினா மக்களுக்கு தான் எங்களுக்கு என்ன செய்யும்? தூக்கமே. சில பேருடைய குணங்கள் எவ்விதமா என்றால் காலையில சாயங்காலம் வரைக்கும் விட்டுருவாங்க. தூங்குற டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தூங்குற டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி தூக்கம்லாம் போயிட்டு பிற்பாடு தான் முடிப்பாங்க. அதுக்கு பின்னாடி தூங்கி என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, பிராக்டிக்கல் தான் நான் சொல்லிக் கொண்டேன். இட்ஸ் a practical. எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. கரெக்ட்டுங்களா? காலையில ஸ்டார்ட் பண்ணுங்க, மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டாக்கா நாங்க பாக்குறதே எப்படா? நைட்ல தான் பாக்குறோம். அதனால தான் நாங்க பேசுறது கூட என்னவா பேசுறோம்? நைட்ல தான் பேசுறோம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய ஜீவத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கும்போது நம்முடைய நாவில காப்பாற்றிக் கொள்ளுவோம். சத்தமா கூட நம்ம பேச மாட்டாங்க. எப்படிங்க? சத்தமா கூட நீ பேசலன்னா எங்க சண்டை போட போற? இருக்கிறீங்களா? யாருன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த நாவில நீங்கள் சத்தமாய் கூட நீங்கள் பேசாமல் இருக்கும் போது எங்க நீங்க கர்த்தருக்கு, அதாவது அப்போ the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படும் போது நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படும் போது உங்க வாழ்க்கையில உங்க குணம் எல்லாம் மாறிட்டா இருக்கும். அல்லேலூயா. உங்க குணம் என்னவா இருக்குங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தின் வாழ்க்கையில, ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குணம் அப்படியே மாறினதா இருக்கும். என்ன குணம்? மன்னிக்கிற குணம், தாழ்மையா இருக்கிற குணம், விட்டு கொடுக்கிற குணம். நல்லா சொல்றீங்க, நல்லா சொல்றீங்க, இன்னும் சொல்லுங்க. அப்புறம் அன்பு செலுத்துகிற குணம். ஆனா இது எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில இல்லை. யாம் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அடைந்து கொண்டிருக்கிறார். அதுல ரொம்ப வகை தேடுவது யாரை சொன்னாக்கா, கிறிஸ்துவை நம்பி அவர்களுக்காக வாழ்கிற தேவனுடைய ஜனங்களை தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. ஆனா ஒரு உணர்வு கூட உங்களுக்கு வராது. அவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல உங்களை வகை தேடி அடைந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன வராதுங்க? உணர்வு வராது. ஆனா இதெல்லாம் சகஜப்பா வாழ்க்கையில. சண்டால வருத்தா இன்னைக்கு காலையில வரும், நைட்டுக்கு என்ன செய்யும்? போயிடும். எங்க மம்மி டாடி எப்பவுமே அப்படிதான் கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க, காலையில நல்லா இருப்பாங்க. கத்த கூச்சல் போட பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் யார் இருக்கிறீங்க? சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? உங்களுடைய இதயங்களை ஆயத்தம் செய்யுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு என்று நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். எஸ்ரா கர்த்தரிடத்துல ஆயத்தப்படுத்தின விதம், ஆமென், வேதத்தை நேசித்தார். அல்லேலூயா. வேதத்தை வாசித்தான். வேதத்தை என்ன செய்தான்? வேதத்தின் வசனத்தின்படி அவனை தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார். வேதத்துல வெல் வெர்ஸ்டா இருந்தான், தேறினவனா இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் நமக்காக ஒரு வேதத்துல வச்சிருக்கிறார் என்றால் அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கின்றது.
உபாகமத்துல நம்ம வாசித்ததை போல எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கின்றதோ அவர்கள் வசனத்துக்கு என்ன செய்வார்கள்? நம்ம வாழ்க்கையில வசனம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தால் தானா நம்முடைய வாழ்க்கையில பைபிள் பேக்ல இருந்தே இருக்கும், ஆபீஸ்ல இருந்தே இருக்கும், எங்க போனாலும் பைபிள் இருந்தே இருக்கும், பஸ்ல போனாலும் பைபிள் இருந்தே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தாக்கா அலாரம் வைக்காமையே நாம் ஏஞ்சிக்க நம்மளால முடியும். ஏன்னா நைட்டு தான் தூக்கம் வராது. எங்க போறோம்? நம்ம சர்ச்சுக்கு போறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்ற அந்த எண்ணத்திலேயே அந்த பயத்திலேயே அலாரம் வைக்காமல் கூட உங்களால ஏஞ்சிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய நாவுகளை என்ன செய்ய முடியும்? அடுக்கிக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய குணங்களை என்ன செய்யும்? மாறப்பட்டதா இருக்கு. நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர்கள் சொல்றாங்களா இல்லையா தெரியல, இவங்க கர்த்தருக்கு என்னவா இருக்கிறார்கள்? பயந்தவர்களா இருக்கிறார்கள். Show in your action that you are fearing the Lord. எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு இல்லாத ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு காரியத்தை அங்க செய்து கொண்டு இருக்கும் போது நாமும் அதுல போய் பங்கெடுத்துக்கிறோமே. Where is the fear of the Lord? டக்கு தட்ட தூக்கிறோமே சுத்துறதுக்கு. Where is the கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? எங்க வச்சுட்டு போறோமே மூலமா. ஐயோ அங்க நம்ம வச்சுட்டு போலன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க. நினைச்சுக்கிட்டோ ஒரு மாதிரி, நீ கர்த்தருக்கு ஒரு மாதிரியாவே இது ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு விட்டு ஐயா அங்க வச்சுன்னு போனா தான் நம்மளுக்கு என்னவா இருக்கின்றது. அது கூட வீட்டுக்காரருக்கு சொல்லி அனுப்புற வரும்போது ஒரு 4 முழம் வாங்கி விசுவாஸ் காத்துக்கிறான். 10 முழமா வச்சுக்கணும் உங்களுக்கு. ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது நம்முடைய ஆக்ஷன்ல இருக்க வேண்டுங்க, நம்ம கிரியையில இருக்க வேண்டுங்க. அந்த செயல்ல நம்முடைய அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், வேதத்தை நம்ம என்னைக்குமே விட மாட்டோம். எத்தனை பேர் சொல்லுகிறோம், என் வாழ்க்கையில விசேஷமா என்னவது பணம் அல்ல, நகை அல்ல, சொத்து அல்ல, என் குடும்பம் அல்ல, இது எல்லாவற்றுக்கும் மேல இந்த வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன். கடைசியில வந்து நிற்பது உன் கணவன் இல்ல, கடைசியில வந்து நிற்பது உன் மனைவி அல்ல, கடைசியில வந்து நிற்பது நீங்க உன் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, கடைசியில வந்து நிற்பது உங்களுடைய வீடு அல்ல, கடைசியில வந்து நிற்பது உங்களுடைய நகைகள் அல்ல, கடைசியில வந்து நிற்பது உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பணம் அல்ல, கடைசியில வந்து நிற்பது நீங்க உதவி செய்த நபர்கள் அல்ல, கடைசியில வந்து நிற்பது எதுவுமே இல்லைங்க. கடைசியில வந்து நிற்பது சத்தம் கம்மியாகுது. வேத வசனம் வார்த்தை தான் நம்மள நியாயத்தில். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடந்த நாட்களில இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பார்த்தது கர்த்தருக்கு நம்ம இதயத்தை எவ்விதமாய் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணமாக எஸ்ரா நமக்கு ஒரு சாட்சியா இருந்தார். அவர் இந்த வேத வசனத்தை எவ்விதமாய் என்ன செய்தாரா? இதயத்தை எவ்விதமாய் ஆயத்தம் செய்தார் இந்த வேத வசனத்தை வைத்து என்று சொல்லி. கர்த்தர் நமக்கு இந்த வேத வசனத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கிறார். அது நம்ம கத்துக்கலாமா? அல்லேலூயா. நீங்க உண்மையாக வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா? எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் இல்லாம வந்திருக்கிறீங்க? ஒண்ணு. பைபிள் இல்லாம வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்படியா? ஒரே வீட்டுல 2 பேர், ஐயோ 3 பேர், நீங்க கூடவா? நீங்க அவன் இருக்கு ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாரும் நம்ம எங்க வரணுங்க? கல்யாணத்துக்கு போகும்போது மொய் தேவை, கரெக்டுங்களா? இல்ல கிஃப்ட் தேவை, ஆமாவா இல்லைங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் பேக் தேவை, சர்ச்சுக்கு வரும்போது
சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமே இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் எங்க போனாலும் என்ன செய்தாலும் இந்த வேத வசனம் உங்க கையில இருக்க வேண்டும். சீக்கிரத்தில் இது கிடைக்காமல் போகிற நிலைமை வரப்போகிறது. அல்லேலூயா. இது இருக்கிறத நீங்கள் உள்ள எடுத்துக்கொள்ள வேண்டிய கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு இந்த வேத வசனத்தை எப்படி வாசிக்கணும்னு நமக்கு கற்றுக்கொள்கிறார். பாருங்க, 1 தீமோத்தேயு 4:13 வசனத்தை 1 தீமோத்தேயு நான் வருமளவும் வாசிக்கிறவனும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாயிரு. என்னங்க நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீங்க சொல்லுங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எது வரைக்கும்? கர்த்தர் வர வரைக்கும் நீங்க என்ன செய்யணுமா? அப்போ வார்த்தையை வாசிக்கும் போது வெறும் சண்டே மாத்திரமா, இல்ல ஒரு கொஞ்ச நாளுக்கு மாத்திரமே வா? நல்லா கவனிங்க. சில பேர் ஆண்டவர் அலுவா வச்சிருக்கும் போது கரெக்டா பைபிளை தேடுவாங்க, சபையை தேடுவாங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பார்கள். கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னு பாத்துங்க, முதல் கம்யூனிகேஷனை கட்டு பிசாசு. எந்த கம்யூனிகேஷன்? பிட்வீன் காட் அண்ட் them. அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிடுவான். பிரேயர் லைஃப். ரெண்டாவது, வேதத்தை நேசிக்கிற அந்த நேசிப்பை தள்ளி விடுவான். மூணாவது, சர்ச்சுக்கே வராம. நாங்க இப்பெல்லாம் ஆன்லைன்ல என்ன வருதுங்க, சர்ச் வருது, அங்க நாங்க உட்கார்ந்து பாத்துக்கிறோம். சொல்லலாமா? அப்புறம் இதுல டிவில வருது, நாங்க அங்க ஆராதிக்கிறோம். அப்புறம் இன்னொரு காரியம், நாங்க வீட்லயே 4 பேர் ஆராதிச்சா ஆண்டவர் எங்கே 2-3 பேர் இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நாங்க 4 பேருக்கு மேல இருக்கிறோம். நாங்க வீட்லயே என்ன செய்கிறோம்? உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். கர்த்தர் அப்படி சொல்லல. நீ எதை செய்தாலும் எதை பண்ணினாலும் என் வருகை வர வருது. அதுக்கு பின்னால் அவர் முடிவு பண்ணிக்குவாரு. அப்போ வசனம் நாம் நேசிக்கும் போது, வசனத்தை நாம் கைப்பற்றும் போது, வசனத்தை குறித்து வசனமே சொல்லுகின்றது. கர்த்தர் வருகை வர மற்றும் நீங்கள் வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்லுகிறதுலையும் உபதேசிக்கிறதுலையும் ஜாக்கிரதையா இருங்க. யார் தெரியுமா ஜாக்கிரதையா இருக்கணும்? கொஞ்சம் நம்மளுக்கு பிளஸிங் வந்துருந்தா இந்த பிசாசானவன் என்ன செய்வான்? கட் பண்ணிடுவா கம்யூனிகேஷன். படிக்கிற அந்த படிப்பை, வேதத்தை படிக்கிறதுக்கே டைம் இல்லாத அதாவது எங்க வீட்டுக்காரர்கிட்ட 2 வார்த்தை பேசுறது கூட எனக்கு டைம் இல்லை. எங்க நான் வீட்டுக்கு வந்தா போதும் கிச்சன், போனா போதும் கிச்சன், நின்னா போதும் கிச்சன். நீங்க உங்க வீட்டுல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ற டைம் இடம் எது? எது? கிச்சன். காலையில ஏஞ்சா அடுப்பை பத்த வைக்கிறோம், நைட் தூங்கும் போது தான் அதை என்ன செய்யணும்? ஆஃப் செய்யணும். ரொம்ப நேசிக்கிற இடம் சாப்பிடுற இடம் கிச்சன். அந்த கிச்சன்ல கூட எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு கேட்டாருங்க, அதை செய்யறது கூட எனக்கு என்ன டைம் இல்லை, வேதத்தை படிக்கிறதுக்கு முடியல. நீ எந்த அளவுல நீ உயர்ந்து கொண்டு போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வருகை வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை வாசித்துக் கொள்ளுங்கள். Till my coming, you need to read the Bible, preach the Bible, அப்புறம் advise each other with this word of God. உபதேசம் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள், அதை வாசிங்கள். எத்தனை பேர் வாசிக்கிறோம்? இல்ல இவ்வளோ நாளா இந்த வசனத்தை கர்த்தருக்கு நம்ம எப்படி நம்ம இதயத்தை ப்ரிப்பேர் செய்வது என்று நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கமே. எத்தனை பேர் அந்த வேத வசனத்தை எஸ்ராவை போல அந்த வேத வசனத்தை நாம் நேசித்தோம்? அப்படி நீங்க செய்யலன்னா நோ ப்ராப்ளம், கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஆனா இன்னைக்கு நீங்க செய்யாம ஒப்பு கொடுக்காம போயிடவே கூடாது. ராமேன்னு சொல்லலாமா? ஏசாயாவுல ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 34வது வசனம்.
16வது வசனத்தை நான் வாசிப்போம். Isaiah chapter 34 verse 16. கர்த்தருடைய புத்தகத்திலே ம் தேடி வாசியுங்கள். ம் இவைகள் ஒன்றும் குறையாது. ம் இவைகள் ஒன்றும் இல்லாதது. ம் அவருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆமென். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை எப்படி வாசிக்கணும்? தேடி வாசியுங்கள். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். எனக்கா ஒரு வசனத்தை படிச்சிட்ட பிற்பாடு அந்த வசனத்துக்கு ஆண்டவர் ஒரு ஜோடியை வைக்காமல் வசனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் அந்த வசனம் இப்படி சொல்லுது, என்னது? அந்த விதவி என்ன போட்டாங்களா? 2 காசு தான் போட்டாங்க. அதனாலதான் நான் வந்த நோட்டை கூட சில்லறையா மாத்திட்டு ஆனா 2 காயின் எடுத்து நான் போடுறேன். ஏன்னா என் மேலதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ரொம்ப இருக்க மாட்டாரு. ஒத்த வசனத்தை வச்சு. ஆனால் அதுக்கு ஜோடி இல்லாமல் அல்லேலூயா மனப்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இடத்துல சொல்லுங்க, கர்த்தர் அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படிக்குன்னா என்ன அர்த்தம்னா, கணக்கே போடாம சில்லறையே மாத்தாம, ஆமென் சொல்ல மாட்டேன், கணக்கே பார்க்காம சில்லறையே மாத்தாம, எனக்கு என்ற ஆதாயத்துக்கு மறுநாளுக்கு ஆதாயத்துக்கு வைத்திருந்த காரியத்தை கூட சேர்த்து, ஆமென் சொல்ல மாட்டோமா? என் கர்த்தருக்கு என்று நான் கொடுத்தேன், என் கர்த்தர் மீண்டும் என்னை பல மடங்கு என்னை ஆசீர்வதித்தார். விசுவாசி ஆமென் சொல்லலாமா? So don't go about one word in the Bible. வசனம் சொல்லுது, அதை என்ன செய்யுங்க? ஆங்கிலத்துல பார்க்கும் போது scroll it, இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? scroll படிங்க. Look at the scroll of the Lord. அப்ப வந்து அத நீங்க புரட்டி புரட்டி தேடி தேடி என்ன செய்யணும்? நீங்க வாசிக்கணும். ஒன்றும் ஒரு வார்த்தை குறையாது. அந்த வார்த்தை வந்தாக்கா வெறுமையாகவும் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வருகை வர வரைக்கும் என்ன செய்யாத? வாசி. எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டாருன்னா, unless God is speaking with you one more word, அல்லேலூயா, அது கன்ஃபர்மேஷன். மொத்த வசனம் எங்க இருக்கும்? அல்லேலூயா. இந்த பையன் பொறுக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினாரு, அவன் அவன் ஆளுகை செய்வான், he will rule, அப்படி என்று சொல்லி. ஆனால் வந்தது சோதனை பல. கர்த்தர் போய் சொல்ல தேவன் இல்ல, மனமாற மனப்புத்திரமும் இல்லை என்று கன்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நோ ஸ்கேனிங், நத்திங். அறிவிச்சிட்டோம், பேர் கையில வச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். வசனத்தை கையில வச்சிருக்கிறாங்க பிரெக்னன்ட் வார்டுல இருக்கிறீங்களா? யாருன்னா, ஏன்னா உள்ள இருக்கிறது கட்டாயமாக தெரியும். நாங்கள் கேட்ட தெய்வம் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் எங்களோடு பேசின வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கின்றது. அவர் கொடுத்த ஒத்த வசனம் கன்ஃபர்மேஷன் இன்னும் உறுதியா இருக்கின்றது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே. அவர் பேசுவார் என்றால் உனக்கு இன்னொரு வார்த்தை சொல்லி உறுதியும் செய்வார். ஆகினால நீங்க அதை நேசிக்கும் போது, அதை நீங்க பிரியமா இருக்கும் போது, அதை என்ன செய்யணும்? நீங்க தேடி 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 வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14, 17 நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு chapter 3 verse 16 and 17. தேவனுடைய வார்த்தை விதமாய் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures of the Bible has been written with the Spirit of God. தேவனுடைய ஆவியினால
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்துல பாருங்களேன், breath, God's breath ன்னு வருது. அப்படின்னா என்ன இருக்கு அந்த வேர்ட் பைபிள்ல? God's breath ன்னா என்ன? இல்ல, breath ன்னா என்ன? மூச்சு. கரெக்ட்டுங்களா? ஆனா தமிழ்ல படிக்கும் போது தேவ ஆவி என்று இருக்கிறது. அது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா God's breath, மூச்சு. அப்போ இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய மூச்சா இருக்கின்றது. அது விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? கர்த்தர் ஆவியானவராக இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவன் இடத்துல இருக்கிறார். இந்த வேத வசனத்தை நேசிக்கிறவன் இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை வாசித்து பக்குவப்படுத்திக் கொள்கிறவன் இடத்துல கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேத வசனத்தின்படி படித்து வாசித்து தேவனாய் இருக்கிற அந்த மனுஷன் இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் இடத்துல கர்த்தர் இருக்கிறார். எனக்கா இந்த வசனமே அவருடைய மூச்சா இருக்கின்றது, அவருடைய ஆவியா இருக்கின்றது. அல்லேலூயா. The breath is nothing but his spirit. கர்த்தருடைய ஆவி அவருடைய மூச்சா இருக்கின்றது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வசனம் இவ்வளவு விசேஷமானதா? இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய மூச்சு. யாருக்குன்னா உரைக்குதா? சொரண இருக்கா? கிள்ளிதான் பாருங்களேன். சொரண இருக்கா? பேசுறது சாதாரணமான வார்த்தை இல்ல. This word of God is written by his breath, by his power, by his spirit. எவ்வளவு விசேஷமானது! அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தை சும்மா நினைச்சுக்காதீங்க. வேதத்தை சும்மா எடுத்து ஷோகேஸ்ல வச்சாதீங்க. வேதத்தை சும்மா கேர்லெஸ்ஸா நீங்க பார்க்காதீங்க. பிகாஸ் இந்த வார்த்தை அவருடைய மூச்சினால ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை படிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில செத்து போன எல்லா காரியமும் உயிர்ப்பிக்கும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நீங்க மறந்து போட்டு உள்ள ரொப்புறீங்கள, வேத வசனத்தை போட்டு ரொப்புங்க, வேத வசனத்தை போட்டு ரொப்புங்க சரீரத்துல. நான் சொல்லுகிறேன், வசனமே சொல்லுகிறது, இந்த வசனமே நமக்கு அவசியம். The word of God is the medicine for us. நீ வாசித்தாதான் தெரியும் நமக்கு மெடிசனா இருக்கா இல்லையான்னு. டக்குன்னு ஒரு நோனா எங்க ஓடணும்? ஹாஸ்பிட்டல். காசு நிறைய வச்சிருக்கிறதா நம்ம மெடிசன். Yes, God has created that doctor for us. ஆமா, கடவுள் தான் நமக்காக அந்த டாக்டர் என்ன செய்திருக்கிறார்? படிச்சிருக்கிறாரு, படிக்க வைத்திருக்கிறாரு, கிளினிக் வச்சிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு, மெடிசன்ஸ் வச்சிருக்கிறாரு. ஆனா அதை காட்டிலும் உனக்கு வேத வசனத்தை நீ நேசிப்பாய் என்றால் வேத வசனம் மறந்துவிடும் பெரிய மருந்தாய் உனக்கு ஔஷதமாய் மாறிவிடும். Why I am telling this word? Because the word of God is breath. It's a breath of God. It's a spirit of God. இதை நீ வாசிக்கும் போது உன் உள்ளத்துல அப்படியே ஒரு ஸ்பிரிட் இறங்கும். ஆமென் சொல்லுவாங்க. இது நீ படிக்கும் போது ஒரு பவர் உனக்குள்ள நிச்சயமா டச் பண்ணும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உன்னை டச் பண்றதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமென் சொல்லலாமா? எப்ப டச் பண்ணுவாருன்னா இந்த உயிருள்ள வசனத்தை நீங்கள் உள்ள போடும்போது it becomes a medicine. ஒரு வார்த்தை விசுவாசத்துல நான் சொல்லுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. வார்த்தையை உள்ள போட்டு நீங்க என்ன செய்யுங்க? பொதிச்சு வைங்க, அதை ஜீரண செய்யுங்க, அதன்படி நடுங்க, அதன்படி செய்யுங்க. வார்த்தையை உள்ள அனுப்புங்க. உங்களுடைய உறுப்பினம், உங்களுடைய ஆர்கன்ஸ், உங்களுடைய சரீரத்துல எந்த விதமான காரியம் செத்து போயிருந்தாலும் நீங்க எல்லாம் அந்த வார்த்தையை ரெண்டாவது சொல்லிருங்க. கர்த்தர் உயிர்ப்பிப்பா. எனக்கு நீ அனுப்புறது உயிர் உள்ள காரியம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை
உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகரிக்க வாரும் ஐயா. பாட்டே தெரியாத மாதிரி சளிய போல உட்கார்ந்துக்கிறீங்க. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் எங்கள் அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென் சொல்லலாமா? எப்படி நடத்துவாரு? உள்ள போடுங்க உயிர் உள்ளதை. சாவுக்கு எதுவான சரீரத்துக்கு சாவுக்கு எதுவான காரியத்தை இன்னும் போட்டு யாராவது பூமியில இன்னும் வாழ்றன்னு சாகடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை நீங்கள் ஜீவனுக்கு எதுவான காரியத்தை நீங்கள் உள்ள போட்டு நீங்கள் வெளியே அதை கொண்டு வரும்போது அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவன் உங்களிடத்திலிருந்து அவர் வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். வாசித்த அந்த சங்கீதத்துல 19வது சங்கீதத்துல நாம் வாசித்தோமே, ஆமென். சாம்ஸ் 19 7வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோமா? கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். யாருன்னா ஒருத்தர் இந்த வசனம் குறையா இருக்குதுன்னு சொல்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? ஏன் அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் ஜீவனை கொடுத்து அந்த உயிர்ல எழுதினாரே, ஆவில எழுதினாரே அந்த வசனம் இன்னைக்கு பிராக்டிகலா நம்ம டிவில பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். இன் ஆக்ஷன். அல்லேலூயா. ஒருவரும் அந்த வசனத்தை கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆயினால் தான் வசனம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், அவருடைய வேத வசனம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும். ஆமென். கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்தியமும் சாட்சியும். பேதையை ஞானியாக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பேதையை ஞானியாக்கும். யோ நீ தாயா பேத, உன்னை கர்த்தர் ஞானமாக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? பேதை என்ன செய்யும்? எது 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 எது? அல்லேலூயா. மனுஷன் தேறினவனா இருந்தால் எதுல தேறினவனா இருக்கணும்? ஒரு மனுஷன் பக்குவப்படுத்திக் கொண்டால் எதில் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. ஒரு மனுஷன் சுகத்தை பெற வேண்டும் என்றால் எதனால முடியும்? எனக்கா அதுல உயிர் இருக்கு. அல்லேலூயா. அதுல உயிர் இருக்கின்றது. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கின்றது, பரிசுத்த ஆவி இருக்கின்றது. The Spirit of the Lord, it has been written by the Spirit of God. படிக்கும் போது உன் காதுக்குள்ள போய், உன் கண்ணுக்குள்ள போய், உன் மண்டைக்குள்ள போய், உன் சரீரத்துக்குள்ள போகும்போது ஒரு பரிசுத்த ஆவி உன்னை அறியாமையே உன்னை நிரப்பிக் கொண்டிருப்பதை அல்லேலூயா, அல்லேலூயா நீ காண மாட்டாய். ஆனா கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நான் எப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அது எப்படி இந்த உன்னை அப்படியாய் மாற்றுவது வேதவசனம் ஒன்று. அப்புறம் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியமாக்குகிறது ஆக்குகிறது. கர்த்தருடைய நியமங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வசனம் என்ன செய்யுமா? இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். எல்லாரும் ஜோரா சொல்லுங்க, வசனம் என்ன செய்யும்? இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். இதயத்தை நீ மனுஷன் ஓடுறான், அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுன்னு ஓடுறான். எதுக்கு? சந்தோஷத்துக்கு ஓடுறான். இது பண்ணா சந்தோஷம் வந்துடும், அதை பார்த்தா சந்தோஷம் வந்துடும், அது சாப்பிட்டா சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. நீயோட சந்தோஷத்துக்காக சாப்பிடுகிறாயோ, உன் சரீரத்தின் துக்கத்துக்காக நீ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்படின்னா என்ன சாப்பிடாதுன்னு சொல்றீங்களா பாஸ்டர்? சாப்பிடு. எது சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அதை சாப்பிடு. அளவுக்கு அதிகமா கண்ணால பாக்குறதெல்லாம் நீ சாப்பிட்டு கொண்டு, உன் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டு சரீரத்தை நீ வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்.
இருக்கிறீங்களா? அப்ப சந்தோஷம் சாப்பிடுறதுல இல்ல, சந்தோஷம் பார்க்கறதுல இல்ல, சந்தோஷம் நீ செய்கிற எந்த கிரியையும் இல்ல. சந்தோஷம் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு இடம் இருக்கு என்றால் வேதத்தை நீ நேசிக்க முடியும். யாருன்னா அவங்கள பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிக்கொண்டு இருக்கும் போது என் வாழ்க்கையில என்னவோ தெரியல, சந்தோஷமே போயிடுச்சு, சந்தோஷமே போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாவா? உடனே ஒரு புதிய பாடத்தை போய் கொடுத்துட்டு இதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையே வரல பத்தியா? ஒரு டவுட்டா தான் சொல்றது, ஐயோ நம்மளால முடியுமா, செய்ய முடியுமான்ட்டு பயம். என்ன அடிச்சு போட்டாங்கன்னா நான் செத்தாலும் ஆண்டவருக்காக சொல்றவங்க கரங்களை உயர்வு, அடிச்சு போட்டாலும் நான் ஆண்டவருக்காக, அப்படியே தான் மாண்டு போயிடுறேன் தவிர. நைட்டு வரத்துல போய் பேசிக்கொண்டிருக்கும் போது கேட்டேன், கடைசி மணி நேரத்துல நம்மளுக்கு இங்க என்ன போட போறாங்க, இங்க என்ன போட போறாங்க, அவங்களுக்கு தான் சாப்பாடு. நான் கேட்டேன், நீங்க அத்தை போடுவீங்களா? போடவே மாட்டேன். அப்ப சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன். இருக்குங்களா யாருன்னா? வேத வசனத்தினால மட்டும் ஆகாரத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை உள்ள அமைச்சிடுங்கள சீக்கிரம். டைம் இல்ல, டைம் இல்ல, இனி காலம் செல்லாது. நாளைக்கு பார்க்கலாங்க என்று சொல்றதுக்கு நமக்கு நேரமே இல்ல. உள்ள அமைச்சிடுங்க வேத வசனத்தை. இதெல்லாம் போட்டு நீ கடையில போய் வாங்கறதுக்கு உனக்கு ஒண்ணுமே முடியாது. போடலன்னா வாங்கவே முடியாது, சாப்பிட முடியாது, ரேஷன் இல்லை. உன் நிலம் இருந்துச்சுன்னா அதை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, எல்லாமே போச்சு, பட்னி. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காங்க, எனக்குள்ள இருக்கிறவர். ஜோரா தான் சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? எனக்குள்ள வல்லமையா இருக்கிறாரு. எனக்குள் இருக்கிறவர். எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ளவரிலும். சொல்லுவோமா? எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ளவரிலும். நமக்குள் நமக்குள் இருப்பவர் பெரிய ஆக்ஷன். நமக்குள் இருப்பவர் பெரியவர், நமக்குள் இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவரிலும். அப்புறம் கையில் உனக்குள் இருப்பவர் பெரியவர், உனக்குள் இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ளவரிலும். இந்த பெரியவர் உனக்குள்ள எப்படி போகிறார்? வார்த்தை உனக்குள்ள இருக்குமா? அந்த பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். சாப்பிடாமல கூட உன்னால் வாழ வைக்க முடியும் என்றால் அவர் உனக்குள்ள இருக்கிறவர் இருந்தால் மட்டுமே. அப்ப அவரை உனக்குள்ள போட்டு என்ன செய்யுங்க? இந்த வார்த்தையை போட்டு என்ன செய்யுங்க? பக்குவப்படுத்திக்கோங்க. எப்படி தேக்ஷால மாவை போட்டு குலுக்கி 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 அதை ஒரு அளவுக்கு நீங்க கொண்டு வரமோ வைக்கிறீங்களே. எஸ்ரா தேவனுடைய வசனத்தினால அவன் தினதோறும் அவருடைய வாழ்க்கைய பக்குவப்படுத்தி குலுக்குங்க. உங்களை குலுக்குங்க. கசப்புள்ள உங்க வாழ்க்கையை குலுக்குங்க. அப்படியே எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நான் சொல்ல. பாவத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையை குலுக்குங்க. வேத வசனத்தினால பக்குவப்படுத்துங்க. கோபம் இருக்கிற காரியத்தை உங்களை குலுக்கி அந்த வசனத்தின்படி கீழ்படிங்க. கெட்ட பேச்சு பேசுற, சண்டை போடுகிறாயோ, இது எல்லாத்தையும் வசனத்தினால குலுக்கி குலுக்கி உங்களை என்ன செய்யுங்கள்? பக்குவப்படுத்தி. உலகத்துல நீ எல்லாத்துக்கும் தெரிந்தவனா இருக்கலாம். If you are not well versed in the Bible or in the Word of God, everything is zero. Latch together நீ படிச்சு சம்பாதனையில நீ இருக்கலாம்.
இல்ல லேக்ஸ் டுகெதர் நீ earn பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரு கம்பெனியுடைய டைரக்டரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், எதனா இருக்கலாம். ஆனா if the word of God is not in you, you are not a well versed. ஒரு ஆமென் சொல்லலாம். ஹalleluya. எந்த பதிவில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் வேத வசனத்துல தெரியும்னா இருந்தால் மட்டுமே தான் ஒரு நாள் அங்க ஒரு ஈவென்ட் நடக்க போகின்றது. எவ்வளவு ஈவென்ட்ங்க பார்த்திருக்கீங்க இந்த உலகத்துல. கடைசியாய் எல்லா உலகமும் கண்ணு காணுகிறதை போல குட்டி பையன் நைட்டு தூங்குற டைம்ல ஒரு கேள்வி கேட்கலாம். ஜீசஸ் ஜடா மேல இருந்து வருவாரு, அப்ப நம்ம இங்க இருந்து பார்ப்போம். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறது எப்படி பார்ப்பாங்க, அப்ப வெளிநாட்டுல இருக்கிறது எப்படி பார்ப்பாங்க? தம்பி, நீ கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா காலையில நான் என்ன செய்யணும், ஏச்சுக்கணும். இப்போ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இன்னொரு கேள்வி கேட்கிறவங்க நாளைக்கு மதியம் உட்காரு. அப்ப நான் சொன்னேன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுறாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய கடவுளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் உலகத்திற்கு கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வரும்போது உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாதா? அல்லேலூயா. தேவன் வார்த்தையாக வெளிப்பட்டார், பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். அவர் எங்குமே நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 11 வரைக்கும் வாசிட்டீங்களா? கர்த்தருடைய கற்பனை தூய்மையோ கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆமா, கண்ணாடி போடுற யாவருக்கும் இந்த ஒரு வசனம் பெரிதா இருக்கும். வாசிங்க. கர்த்தருடைய கற்பனை தூய்மையோ கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கும். என்ன இருக்கும்? தெளிவு கொடுக்கும். சைட் சொல்ல, பார்க்க சொல்ல. கண்ணாடி போட்டுங்க, பரவாயில்ல. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா, அதனாலதான் கண்ணாடி போட்டுக்கிறேன்னா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தெளிவுபடுத்தினா it will clear what you see in spirit. ஆமென் சொல்லலாமா? சரீர பிரகாரம் அல்ல, ஆவில நீ பார்க்கிற காரியங்கள் எல்லாமே உன்னுடைய கண்களுக்கு தெளிவா இருக்கும். விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லலாம். எவ்வளவு காரியங்கள் சொல்லுது பாருங்க அந்த வார்த்தை குறித்து. டக்கு டக்குன்னு வாசிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. அதாவது 7ல இருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்கின்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கின்றதா இருக்கின்றது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? யாரா பேதையா இருக்கிறீங்களா? வசனம் உங்களை ஞானியாக்கும். நெக்ஸ்ட். ஆமா, செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துமா. எத்தனை பேர் இந்த பாயிண்ட் எல்லாம் டக்குன்னு எழுதுனீங்கன்னு தெரியல. நம்ம கர்த்தருடைய வசனம் இதயத்தை என்ன செய்யும்? சந்தோஷப்படுத்து. தூய்மையும் கண்களை தெளிவாக மாற்றும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் பொன்னிலும் பசு பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் அன்றியும் கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. கடைசியா பார்த்து சொல்லிடுங்க, நீங்கள் வசனத்தை கை கொள்ளுகிறதுனால உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. சொன்னீங்களா? யாரா சொல்ல முடியுமா? இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? இந்த 7ல இருந்து வாசிக்கிறேன். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? டக்குன்னு எழுதுனீங்களா? எழுதணும் யாருன்னு சொல்லுங்க. சொல்லவே முடியாது. ஓகே, டைமும் இல்ல. 10 இருக்குதுன்னு சொல்றாங்க, 11 12 சொல்றாங்க, 13 14 சொல்றீங்க. எத்தனை பேர்? ஆமா, வீட்டுல போய் வாசிட்டு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம். ஆமென், அல்லேலூயா. லாஸ்ட் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வசனம் மிகுந்த பலன் கொடுக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல 100 ரூபாய் போட்டாக்கா 1000 ரூபாய் வருது. 1000 ரூபாய் போட்டாக்கா இத்தனை வருஷம் விட்டு இத்தனை 1000 வருது. ஆனா எதுவுமே நீ செய்யாம வேத வசனத்தை படிச்சாக்கா வாழ்க்கையில
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பல விதத்துல பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை பார்த்துடலாமா? நம்ம மாத்திரம் செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. We are in the last stage. இந்த வசனத்தை குறித்து 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது. அப்படியே ஏற்றி நிமித்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2வது வசனம் எழுந்து நின்று வாசிக்கலாம். சாமிய வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சொல்லுங்க. பொறுக்க மனதில்லாமல் ஆமா பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எங்களை என்ன செய்யறாரு? கண்டிக்கிறாரு, இதை செய்யாத, கடிந்து கொள்றாரு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்றாரு. என்னுடைய சுயத்தினால நான் எந்த வார்த்தையை வரைக்கும் சொல்ல. ஆமென். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரமே தான் சொன்னாரு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், there is no time to என்ன சொல்றதுன்னா சும்மா இருக்க நமக்கு நேரம் இல்லை. ஆகினாலும் இந்த வசனத்தை என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்கள்? ஜாக்கிரதை திருவசனத்தை. இது பாஸ்டருக்கு மாத்திரமே இல்ல, எல்லா பிலிவரும் கடைசி காலத்துல இருக்கும். வேத வசனம் கிடைக்காம போக போகின்றது. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை இந்த காலவரையில கொடுத்திருக்கிறார். இந்த வசனப்படி நீ நடுகிறாய், இந்த வசனப்படி நீ கேட்கிறாய், இந்த வசனப்படி நீ செய்கிறாய், வசனப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறாய். நீ எல்லாம் பண்ணி இந்த வசனத்தின்படி நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்லு. ஏன் பயப்படுறீங்க? யாரும் தப்பு பண்ணா போய் புத்தி சொல்லுங்க. ஆனா சொல்றதுக்கு முன்னால நான் கரெக்டா இல்லைன்னா போய் சொல்றது. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் சீக்கிரம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சையின்படி அவர்கள் என்ன செய்கிறார்? சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்துக் கொண்டு. அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி, வாழ்க்கை இதெல்லாம் மாறிடும் சொல்லிட்டு. அதனால இந்த பாஸ்டர் எப்பவுமே என்ன செய்யறாரு? கண்டிக்கிறாரு, எப்பவுமே திருத்துறாரு. இந்த திருத்துறது தாங்க ஒரு நாள் உன்னை போய் அங்க நிக்கிறீங்க. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் மட்டுமே தாங்க, இந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்தால் மட்டுமே தாங்க, வசனத்தை உள்ள எடுத்துக்கினா மட்டுமே தாங்க, எஸ்ராவை போல உங்க வாழ்க்கையை கொண்டு வந்தால் மட்டுமே தாங்க நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போயிட்டு ஆமென் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். இல்ல பிளஸிங்கான வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தேடி போவீர்கள். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷங்களுடைய வேலையை செய். நம்பர் 1 தீங்கை என்ன செய்ய? அனுபவி. சுவிசேஷ வேலையை செய்ய, வார்த்தையை அனைவருக்கு சொல்லு, ஊழியத்தை நிறைவேற்று. இத்தனை பேர் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்கு நாம செவி கொடுப்போம். உனக்கு எதிராக யாரும் தப்பு செய்திருந்தாங்கன்னா வசனத்தை எடுத்து அவங்களை கண்டி, அவங்களை திருத்து, இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லுங்க. ஆணுடைய வழியில கொண்டு வாருங்க. இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு உங்களுடைய இதயத்தை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. எஸ்ரா நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு விதமாய் திருப்பினான், ஆயத்தப்படுத்தினான் என்றால் வேத வசனத்தை தெரிந்தவனா இருந்தான், வாசிக்கிறவனா இருந்தான், கடைபிடிக்கிறவனா இருந்தான், பக்குவப்படுத்துகிறவனா இருந்தான். அந்த ஜீவியம் நமக்கு வர வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், இந்த வசனத்தினால ஒரு மனுஷனுடைய நோய் கூட நல்லா, இந்த வசனத்தினால ஒரு மனுஷனுடைய
பசி கூட ஆற்றப்படும். ஆமென். இந்த வசனத்தினால செத்து போன எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கும். வசனம் தான் கடைசியா உன்னை போய் ஒரு இடத்துல நின்னுட்டு உன்னை நியாய தீர்க்க போகுது. நேசிங்க, வாசிங்க, அதன்படி நடங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் கடைசியா சொல்லுகிறாரு, நீ கேட்டதையும் நீ வாசித்ததையும் நீ கடைபிடித்ததையும் மற்றவர்களுக்கு நீ என்ன செய், மற்றவர்களுக்கு என்ன செய், நீ சுவிசேஷமாய் போய். எத்தனை பேர் இந்த காலவழியில ஆண்டவரே என்னோடு கூடவும் நீ பேசுங்க, ஆனால் மற்றவர்களுக்கும் நான் ஊழியம் செய்ய என்னிடத்துல மீண்டும் பேசுகிறேன். நான் போய் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். வசனத்தை பேசுவேன், வசனத்தை நான் படிப்பேன், வசனத்தை உள்ள கொள்வேன், வசனத்தை நான் அநேகருக்கு நான் சொல்லுவேன். கெட்ட வழியில பாவம் கண்ணு முன்னால செய்தவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுடைய பக்கமாக கொண்டு வருவேன். வழியில நிறைய பேர் பொண்ணுங்க சிகரெட் கையில வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு உங்களால சொல்ல முடியுமா, ஸ்மோக்கிங் இஸ் ஆல்ரெடி இன்ஜூர்ட் டு ஹெல்த், பட் லேடி ஸ்மோக்கிங் இஸ் வெரி மச் பேட், இது ஒரு பாவம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு வசனத்தை கேட்டீங்களே, சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, இனி காலம் செல்லாது, கண்ணு முன்னால பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நீ போய் அவர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய வழியில கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இந்து ஜனமோ இல்லை யாரோ கர்த்தரை அறியாதவர்கள் வந்து அங்க நிற்பார்கள். ஆண்டவர் கேட்பார், நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க, நீங்க யாருன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் அவர் கேட்பாரு, நீங்க எந்த பில்டிங், எந்த ஃப்ளோர்ல இருக்கிறீங்க? மேல யார் இருக்கிறாங்க? சிஸ்டர் ஜாய்ஸ். கீழே யார் இருக்கிறாங்க? சிஸ்டர் ஏஞ்சல். பக்கத்துல யார் இருக்கிறாங்க? சிஸ்டர் மர்சி. இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க? கிரேசி. இவங்களை விட்டுருவாரு, அவங்க 4 பேரை கூடுவாரு. நீங்கள் வார்த்தையின்படி கீழ்ப்படியவில்லை, இவங்க தெரியாதனால இவங்களுக்கு நான் கிருபை கொடுக்கிறேன், நீங்க தெரிஞ்சு செய்யாதனால நீங்கள் அந்த கிருபையை இழந்து விடுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி இருக்கும்? யோசித்துட்டு வீட்டுக்கு போங்க, முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்கள் நம்முடைய ஜீவத்திலையும் குணத்திலையும் வாழ்க்கையிலையும் என்ன